வெல்கம் டு ராஜன்ஸ் டுட்டோரியல் 20 லேர்ன் ஹிந்தி டு தமிழ். நீங்கள் பார்ட் நம்பர் 6-7 பார்க்க போகிறோம். சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எப்போ என்ன சேனல் லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைब பண்ணுங்கள். हमारे लाइफ में कई बार ऐसा होता है कि हम किसी को அஞ்சானே குஸ்ஸே ஆக்கர் புறா போல் தேத்தே ஹே. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பல சமயங்கள் நம்ம அறியாமலே கோபத்தில் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுவோம். இது ஜென்ரல் நடக்கிறது. பாத் மே ஹமே அப்னே கியே பர் பஸ்தாவா ஹோத்தா ஹே, பர் சமய் நிக்கல் கயா होता है और हम कुछ नहीं कर सकते हैं அப்படின்னா, ஆனால் வந்து என்ன பண்ணுறது, பின்னா வந்து நம்ம நம்ம அந்த மாதிரி பேசுனதுக்காக வருத்தப்படுவோம். ஆனால் வந்து டைம் ஓடுது. அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வாட்டி நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா சொன்னதான். गांव में एक किसान रखता था. பார்த்தீங்கன்னா கிராமத்தில் விவசாயி இருந்தாரு. उसके अपने पड़ोस में रखने वाले एक परिवार से काफी अच्छे संबंध थे. சரிங்களா, தனது பக்கத்துல வசிக்கும் ஒரு குடும்பத்தோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாரு. लेकिन एक दिन उस किसान ने अपने पड़ोसी को गलती से गुस्से में कुछ बुरा हक दिया था. சரிங்களா, ஆனா ஒரு நாள் என்ன, அந்த விவசாயி என்ன பண்ண, ரொம்ப தற்செயலா பக்கத்து வீட்டுக்காரனோட கோவப்பட்டு ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லிடுறாரு. அந்த குடும்பத்தை திட்டிடுறாரு. बाद में किसान को उस गलती को अहसास हो गया. சரிங்களா, பின்னர் வந்து விவசாயி வந்து அவரோட தப்பை வந்து உணர்ந்து ஃபீல் பண்றாரு. उसे अपने किए पर पछतावा हो रहा था पर अब वो कुछ भी नहीं कर सकता था. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, தனது வருந்திட்டு என்ன பண்றது, ஆனா இப்போதும் அவரால் எதுவும் செய்ய முடியல. ஒரு வாட்டி சொன்னது திட்டினதான். बहुत दिनों के बाद भी उस किसान को अपने किए पर பச்சதாவ ஹோ ரகா ஆவூர் அப்படின்னா பல நாட்கள் பிறகும் அந்த விவசாயம் வந்து தன்னோட திட்டினதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அவர் அப்புறம் பாத்தீங்கன்னா उस वजह से वो एक दिन उसके गांव में रखने वाले एक संत के पास गया. சரிங்களா, இதுக்காக என்ன பண்ணா, ஒரு நாள் கிராமத்துல வசிக்கும் ஒரு துறவிட்ட போறாரு. சந்துன துறவி. उसने संत को सब कुछ बताया. சரிங்களா, அவர் வந்து அந்த செயின்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, துறவி கிட்ட. संत संत से सोचा और फिर उस किसान से कहा कि तब ये काम करो. அப்போ வந்து அவர் துறவி யோசிச்சுட்டு சொல்றாரு, அந்த விவசாயிட்ட ஒரு ஒரு வேலை பண்ணுங்கிறாரு. पास के जंगल में जाओ और पक्षियों के पंख लेकर वापिस आओ. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அருகில் உள்ள காட்டுக்கு சென்று பறவைகளோட இறகுகள்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு, ரெக்கையெல்லாம். கிசான் को संत पर बहुत भरोसा था इसलिए वह जंगल में गया और அப்படின்னு பாத்தீங்கன்னா, துறவி மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாலும் அவரும் அங்க போறாரு. ஏன்னா காட்டுக்கு சென்று இறகுகளை வந்து எடுக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா और पंख लेकर वापिस संत के पास आ गया और संत से कहा कि अब आप बताइए मैं क्या करूं. திரும்ப அவரு அந்த துறவிட்டு வந்து கேட்கிறாரு, இப்ப நான் என்ன பண்றது, நீங்க சொன்ன மாதிரி ரெக்கையெல்லாம் கொண்டுட்டேன்னு சொல்லி கேட்கிறாரு. संत ने किसान से कहा कि आप तुम हमारे गांव की बस्ती में एक ऊंची हवेली है. நீ என்ன பண்றாருன்னா, நீ நம்ம கிராமத்துல ஒரு உயரமான மாளிகை இருக்கு, அங்க போ. उस हवेली की छत पर जाकर इस पंख को हवा में जाने दो. சரிங்களா, அதுக்கு என்ன சொல்றேன்னா, மாளிகையின் கூரைக்கு சென்று இந்த இறகை காற்றில் பறக்க விடுன்னு சொல்றாரு. கூரைக்கு போயிட்டு விவசாயம் அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, किसान ने भी बिल्कुल ऐसा ही किया और उस पंख को हवा में जाने दिया और बाद में संत से पूछा कि अब मैं क्या करूं. சரிங்களா, அதே மாதிரி விவசாயம் என்ன பண்றாரு, அந்த மாளிகை போயிட்டு அந்த ரெக்கையெல்லாம் பறக்க விட்டுட்டு வந்து இப்ப வந்து திரும்ப வந்து என்ன செய்யணும்னு கேக்குறாரு. संत ने किसान से कहा कि अब तुम उस पंख को वापस लाओ. சூப்பரா இப்ப என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, போய் அந்த இறக நீ காத்துல பறக்க விட்டில அந்த இறகெல்லாம் கொண்டு வாங்குறாரு. किसान पंख कोचने के लिए सड़कों पर गया लेकिन वह पंखों को वापिस नहीं ला पाया. சரிங்களா, அவர் போய் அங்க போய் திரும்ப கண்டுபிடிக்க பாக்குறாரு, தெருவெல்லாம் போய் தேடி பாக்குறாரு. ஆனா அந்த ரெக்கையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. वह निराश हो गया और वापस संत के पास गया और उसने संत से कहा कि मुझे माफ कर दो, मैं ये पंख वापिस नहीं ला पाया. சரி, அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, என்னால நீங்க சொன்ன மாதிரி என்னால கொண்டு வர முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. संत ने उसको समझाया और कहा कि जैसे तुम ये पंख को वापिस नहीं ला सके. சரிங்களா, நீங்க வந்து எப்படி இந்த ரெக்கையை வந்து உங்களால கொண்டு வர முடியும், அதே மாதிரி தான் सके वैसे ही तुम अपने बोले हुए शब्द को भी वापिस नहीं ले सकते हैं. அதே மாதிரி நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. इसलिए तुमको कुछ भी बोलने में पहले सोचना चाहिए. சரிங்களா, அதனால நீங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா யோசிக்கணும் அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்றாரு. किसान ने संत से कहा कि तो फिर मैं अब क्या करूं जिससे मुझे शांति मिले.
நான் நிம்மதியா இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. संत से कहा कि तुमको अपने कियो पर पछतावा हो रहा है और तुम्हारा दिल में पाप है, इसलिए ना तुम अब पूरी तरह के अपराध போத் से मुक्त हो गए हैं. நீங்க வந்து உங்க இதயமும் உங்க செயல்களும் சுத்தமாயிட்டுனாவே போதும். எனவே நீங்கள் வந்து குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்களாவே வெளில வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. तुमने अपना अपराध भगवान के सामने रख दिया है. சரிங்களா? நீங்க வந்து உங்க குற்றத்த வந்து கடவுள் முன்ன வச்சுட்டீங்க. और आप तुम अपना मन दूसरे काम में लगा सकते हो. சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து வேற வேலைகள வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. धन्यवाद. रिमेनिंग வந்து அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். धन्यवाद.